எடப்பாடி அண்ணா விட மாட்டாரு, கூட்டணி சேர்க்க மாட்டாருன்னு நினைச்சான். எப்ப அவர் கூட்டணி சேர்த்து பலமாச்சோ இப்ப ஒண்ணுமே பேச முடியாம இருக்கிறானுங்க. அவனுக்கு பேச்சே வெல்ல, வாயே வெல்ல, என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த ஸ்டாண்டு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா கோட்டையை நோக்கி இன்றைக்கு அதிமுக போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளர் அடுத்து முதலமைச்சராக போறார். அதனால அவனால் பதில் சொல்ல முடியல. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா? ஏங்க ஆம்ஸ்டாங்க செத்து போயிட்டான், சட்டசபையில் கேட்குறாரு, ஏயா இட்டு போய் அவனை திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, ஏன்டான்னா துப்பாக்கி எடுக்க போனோம், கொலை பண்ண எடுத்த இந்த துப்பாக்கி அவன் தப்பிச்சான் அதனால சுட்டுட்டேன்னு சொல்றீங்க. அவன் உடம்புல ஒரு இடத்து கூட துப்பாக்கி குண்டு கிடையாது, வெட்டு காயினான்னு இருந்தது. எதுக்கு இவனை இட்டு போய் துப்பாக்கி தேட போனேன் அப்படின்னு கேட்டார. இது வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொன்னாரா? காவல்துறை டிஜிபி பதில் சொன்னானா? சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, அவனை துப்பாக்கியால சுடல, அப்புறம் ஏன் துப்பாக்கியை தேடி போனா? அவனை வெட்டந்து கத்தியால, கத்தியை தேடி போனா ஒரு நியாயம் இருக்குது. ஆக என்கவுண்டருக்கு நியாயமே இல்லையே அப்படி என்று ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கேட்டா பதில் சொல்ல உனக்கு வக்கு